கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தலை வணங்கி வேண்டுதல் செய்வோம். நன்மையானவைகளை எங்களுக்கு தந்து எங்களை அனுதினமும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமறையின் ஊடாக தினமும் நீர் எங்களோடு பேசுகின்றீர். இந்த நாளிலும் பத்மு தீவில் இருந்த யோவான் என்னும் உம்முடைய அடியவருக்கு நீர் வெளிப்படுத்திய திருக்காட்சியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிற பொழுது நீர் எங்களோடு இருந்து உம்மிலே நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். பிலடெல்பியா திருச்சபைக்கு செய்தி சொல்லுகின்ற ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கூறுகிறார். வாலிப தங்கை ஒருவர் நல்லதொரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருந்தார். அழகான பணம் படைத்த வாலிபன் ஒருவன் அவரை திருமணம் செய்து கொள்ள முன்வந்தார். ஆனால் ஏற்கனவே அவர் 2 முறை விவாகரத்து செய்தவர். ஒரு வாரமாகத்தான் இந்த தங்கை அந்த சகோதரனை பற்றி அறிந்திருக்கிறார். ஆனால் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. ஆகவே இந்த திருமணத்தை கடவுள் விரும்புகிறாரா என்பதை அறிந்து கொள்ள, கடவுளுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று விரும்பியவர் திருமறையை திறந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கும்படியாக ஜெபத்தோடு திறந்தார். அப்படி அவர் திறந்த பொழுது அவளுடைய கண்ணில் பட்ட வாக்கியம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற இந்த நாளினுடைய நம்முடைய தியான வசனம். உடனே மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவராக அந்த வாலிபனை திருமணம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டார். திருமறை வாக்கியங்களை இப்படி தவறாக பயன்படுத்துவோர் சிலர் இருக்கின்றனர். திறந்த வாசல் என்பது வாய்ப்புக்கான ஒரு அடையாளம், எ சிம்பல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாம் கூறலாம். திறந்த வாசலை திறந்த வாய்ப்பு என்றும் கூறலாம். பிலடெல்பியா திருச்சபைக்கு செய்தி சொல்லும் ஆண்டவர் அதற்கு ஒரு திறந்த வாய்ப்பை வைத்திருப்பதாக கூறுகின்றார். இந்த திறந்த வாசல் அல்லது திறந்த வாய்ப்பு என்பது என்ன என்ற கேள்வியோடு இந்த நாளின் தியானத்தை நாம் துவங்குகின்றோம். இந்த கேள்விக்கு இந்த பகுதியில் அல்லது இந்த வசனத்தின் அடிப்படையில் 3 விடைகள் திருமறையின் அடிப்படையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, திறந்த வாசல் என்பது ஆண்டவரை அணுகுவதற்கான வாய்ப்புகள். 3 பழமையான நாடுகளாகிய பிரிகியா, லிதியா, கிரீஸ் ஆகிய நாடுகளுக்கிடையே கட்டப்பட்ட ஒரு நகரமே பிலடெல்பியா ஆகும். ஆனால் கிரேக்க கலாச்சாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் இந்த நகரம் நிறுவப்பட்டது என்பதை ஏற்கனவே நாம் தியானித்தோம். பழங்கால உலகத்தில் பணம் மற்றும் அதிகாரம் கொண்ட நகர்களுள் ஒன்றாக பிலடெல்பியா விளங்கியது. கிபி 17ஆம் ஆண்டில் பூமி அதிர்ச்சியினால் இந்த நகரம் தாக்கப்பட்டு மிகவும் உயரமான சக்தி வாய்ந்த அழகான கட்டடங்கள் அனைத்தும் அங்கே வாழ்கின்ற மக்களை சுற்றிலும் கீழே விழுந்து தரைமட்டமாயின. எந்த கட்டடங்களுக்குள் செல்வதும் பாதுகாப்பானது ஆக இருக்க முடியாது என்று மக்கள் அஞ்சி கட்டடங்களுக்கு வெளியே அல்லது நகருக்கு வெளியே கூடாரங்கள் கட்டி அல்லது குடிசைகள் கட்டி வாழ்ந்து வந்தனர். நகரின் மதிலுக்கு வெளியேயும் மக்கள் இருந்ததாக வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர்.
அன்றைய நாட்களில் நகர மதிலுக்கு அல்லது வாயிலுக்கு வெளியே வாழ்வோர் பல்வேறு ஆபத்துக்களை சந்தித்தனர். குறிப்பாக கொள்ளையர், படையெடுப்போர், அலைந்து திரிவோர் இவர்களுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாக வேண்டியிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இத்தகைய துன்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருந்தனர். இத்தகைய அதிர்ச்சிக்குள்ளாயிருந்த ஒரு சிறிய திருச்சபையில் வாழ்ந்த மக்களுக்கு யோவான் கடவுளின் செய்தியை கூறுகின்றார். ஆவியர் மூலமாக பிலடெல்பியா திருச்சபைக்கு யோவான் செய்தி கூறுகின்ற பொழுது, இந்த நகரம் இடிபாடுகளெல்லாம் நீங்கி புனரமைக்கப்பட்டு புதிய ஒரு நகராக இருந்தது. எனினும் மக்கள் தங்களுடைய வாழ்வில் நடைபெற்றவைகளால் அதிர்ச்சி பெற்ற நிலையிலிருந்து மீண்டு வராத ஒரு நிலையில் இருந்தனர். தங்களுக்கு சிறிதளவு பலன் இருந்தும் கடவுளிடம் பற்று கொண்டு வாழுகின்ற பொழுது அவர் அத்தகைய மக்களுக்கு அணுகக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை இந்த வசனத்தில் ஆவியானவர் மூலமாக யோவான் கூறுகின்றார். திறந்த வாசல் உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறது, அஞ்சாமல் நீங்கள் அதற்குள் செல்லலாம் என்று யோவான் கூறுகின்றார். இந்த மக்கள் அஞ்சி வாழ்வதற்கு மற்றும் ஒரு காரணம் இருந்தது. பிலடெல்பியா திருச்சபையின் மக்கள் கிறிஸ்தவ தகவுகளின்படி வாழ விரும்பினர். ஆனால் இந்த நகரம் கிரேக்க கலாச்சாரத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. ரோம அதிகாரத்துக்கு உட்பட்ட கிரேக்க கலாச்சாரம் சுற்றிலும் இருக்க ரோம ஆட்சிக்கு எதிரான கிறிஸ்தவ கலாச்சாரத்தின்படி வாழ்வது பிலடெல்பியா திருச்சபைக்கு கடினமாக இருந்தது. கிறிஸ்தவ கலாச்சாரம் எப்போதும் கிரேக்க கலாச்சாரத்துக்கு எதிரானதாக ரோம மக்கள் கருதி கிறிஸ்தவ கலாச்சாரத்தோடு வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக துன்புறுத்தல்கள் பலவற்றை அவர்கள் செய்து வந்தனர். இவைகளோடு 3 நாடுகளுக்கிடையே இந்த நகரம் அமைந்திருந்ததால் போரினால் எந்நேரமும் பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் இந்த நகருக்கு இருந்தது. இப்படி நிலநடுக்கம், ஆளும் ஆட்சியாளர்களின் அச்சுறுத்தல் அல்லது கிரேக்க கலாச்சார ஆட்சியாளர்களின் பாதிப்பு, போர் போன்ற அச்சுறுத்தல்களால் இந்த நகரத்து மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக கிறிஸ்தவ திருச்சபை, பிலடெல்பியா திருச்சபை பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது. இப்படி உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் என்று இந்த நகரத்தை பற்றி ஆவியானவர் பாராட்டு சொல்கின்றார். இப்படி கொஞ்ச பலனோடு இருந்தும் கடவுளுக்கு உண்மையாக இருப்பதினால் கடவுள் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆகவே நீ விரும்பினால் மெதுவாக நடந்து அதற்குள் சென்று ஆண்டவரை அணுகலாம். அவரை அணுகினால் கடவுள் உனக்காக திறந்த கதவினை ஒருவரும் பூட்ட இயலாது என்று ஆவியானவர் சபைக்கு அழைப்பு விடுக்கின்றார். இதே செய்தி இன்றும் அச்சத்தோடும் கவலையோடும் நம்பிக்கையின்மையோடும் வாழ்கின்ற நமக்கும் பொருந்துகின்றது. நாம் கடவுளை நம்பி வாழ்வோமாயின் திறந்த வாசல் நமக்கு முன்னே இருக்கின்றது. நாம் மெதுவாக நடந்து அவரை அணுகி அடைக்கலம் பெற்று நம்முடைய கவலைகளில் நின்று வேதனைகளில் நின்று நீங்கி சுகமாக வாழலாம் என ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக, திறந்த வாசல் என்பது அர்ப்பணிக்கான வாய்ப்புகள் என்றும் திருமறையின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பகுதியில் அல்லாமல் திருமறையின் வேறு சில இடங்களிலும் திறந்த வாசல் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக பவுல் 3 இடங்களில் திறந்த வாசல் பற்றி கூறுகின்றார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனங்களை பாருங்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும்
அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகின்றார். மேற்கூறிய வசனங்களை படிக்கிற பொழுது சுயநலனுக்காகவோ வாழ்க்கையின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கங்களிலேயோ திறந்த வாசலை குறித்து பவுல் கூறவில்லை. மாறாக நற்செய்திக்கான வாய்ப்புகளை குறிப்பிடவே திறந்த வாசல் என்னும் உருவகத்தை பயன்படுத்துகின்றார். பிலடெல்பியா நகரம் கிரேக்க மொழியை லிதியா, பிரிகியா போன்ற நகரங்களுக்கு பரப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஏனெனில் லிதியாவையும் பிரிகியாவையும் இந்த நகரம் எல்லையாக கொண்டுள்ளது. கிபி 19ஆம் ஆண்டில் லிதியா நகர மக்கள் தங்கள் மொழியை முற்றிலும் மறந்து கிரேக்க மொழி பேசுகிறவர்களாக மாறினர். கிரேக்க மொழியை பரப்பியது போல இப்போது நற்செய்தியை பரப்பும் வாய்ப்பும் அதற்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவே வாசல் என யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் 9ஆம் வசனங்களில் நாம் படிக்கிறோம். இயேசுவுக்குள் ஒருவரை கொண்டு வருதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவர் வாழுகின்ற இடம், அவர் பணியாற்றுகின்ற இடம், அவர் பயணிக்கும் இடம் இவைகளில் அருட்பணியாற்றும்படி எதிர்பார்க்கப்படுகின்றனர். நாம் அருட்பணியாற்ற கொஞ்ச பலனோடு அல்லது சிறிதளவு முயற்சி செய்தால் கூட திறந்த வாசலை அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று இங்கே நாம் பொருள் கொள்ள முடியும். மூன்றாவதாக, திறந்த வாசல் என்பது ஆசீர்வாதத்திற்கான வாய்ப்புகள் உள்ள வாசல் என்று நாம் பொருள் கொள்ளலாம். விசுவாசியாக வாழ்வோருக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. நோவாவின் காலத்தில் துன்மார்க்கம் அல்லது தீமை செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை இந்த பூமியில் அதிகமாக இருந்தது. ஆனால் அத்தகையோர் மத்தியில் நேர்மையாக வாழ்ந்த நோவாவுக்கு கடவுளின் கண்களில் தயை கிடைத்தது. அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பேழைக்குள் சென்றனர். பேழை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. அருள் பெறுவதற்கான காலம் அல்லது கிருபையின் காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே நீடிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலத்தை பயன்படுத்தி இவ்வுலகிலும் மறு உலகிலும் கடவுள் வைத்துள்ள ஆசிகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைக்கின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு கப்பல் ஒன்றில் சென்று கொண்டிருந்தோருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அவர்கள் கொண்டு சென்ற தண்ணீரெல்லாம் தீர்ந்துவிடவே குடி தண்ணீர் இன்றி தவித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அருகில் யாராவது வருகிறார்களா என்று பார்த்து அருகிலே வருகின்ற கப்பலை நோக்கி சத்தமிட்டு தண்ணீர் வேண்டும் என்று சத்தமிட்டார்கள். உடனே அருகே சென்ற கப்பலில் இருந்தவர்கள் புட் யுவர் பக்கெட் டவுன் என்று சத்தமிட்டார்கள். உங்களுடைய பாத்திரங்களை கீழே போட்டு நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் சென்ற பாதை நல்ல நீரோட்டம் உடைய இடத்தில் அவர்கள் தாகத்தினால் வறண்டு போய் தவித்து கொண்டிருந்தார்கள். நல்ல நீரோட்டத்தில் சென்று கொண்டிருந்தும் தாகத்தை தீர்க்க இயலாதவர்களாக தவித்தது போல வாசல் அண்டையிலே ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் திறந்த வாசல் நமக்கு இருக்கிறது. நம்மை அரவணைக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்கின்ற செய்தியை இந்த நாளில் புரிந்து கொண்டு துன்பத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் பல்வேறு விதமான கடினப்பாடுகளிலும் வாழ்கின்ற உணர்வு நமக்கு இருக்குமானால் நம் அருகே திறந்த வாசலோடு காத்திருக்கும்
ஆண்டவர் அண்டை செல்ல அவர் நம்மை அழைக்கிறார். அருகில் இருக்கும் கதவுகள் திறந்தே இருப்பதால் உள்ளே சென்று ஆண்டவரை அணுகவும் அருட்பணி ஆற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் நம்மால் என்ற மட்டும் சிறிதளவாக இருப்பினும் கொஞ்ச பலனோடு இருப்பினும் அருட்பணி ஆற்றவும் ஆசீர்வாத கதவுகள் மிக அருகில் இருப்பதினால் இவ்வுலகின் பாடுகளையும் பிரச்சனைகளையும் பற்றி கவலை கொள்ளாமல் அவர் அண்டை சேரவும் அவர் இன்று நம்மை அன்போடு அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களுக்காக திறந்த வாசலை அருகில் வைத்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிற பொழுது அந்த வாசலுக்குள் வந்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நீர் அணுகக்கூடியவராக எங்கள் அருகில் இருக்கின்ற மிகவும் கிருபையுள்ள இரக்கமுள்ள ஆண்டவர் என்பதை உணர்ந்து இந்த உலகின் அச்சங்களிலிருந்து விடுபட்டவர்களாக, எதை குறித்தும் அஞ்சாதவர்களாக நம்பிக்கையோடு வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய மன்றாடுகின்றோம். அருட்பணி ஆற்றுவதற்கான வாசல் மிக அருகில் திறந்திருக்கிறது. கிருபையின் காலமாக இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இதை உணர்ந்தவர்களாக அருட்பணி ஆற்றவும் உமக்கென்று நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.